ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஆங்கில மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ ஆங்கில மாத ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த ஆங்கில மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 10வது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த அக்டோபர் மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. அக்டோபர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு 11வது ஆங்கில மாதமான நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய நவம்பர் மாதம் இருக்குல்ல, அந்த நவம்பர் மாதத்துக்கான ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா மிதுனம் ராசிக்கு பார்க்க போகிறோம். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு பிறக்கக்கூடிய நவம்பர் மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நவம்பர் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், ஆபத்தாக இருந்தால் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ உங்களுக்கான பலனை வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரகங்கள் நவம்பர் மாதம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களை ஷேர் பண்ணுறேன். கிரகங்கள் முதல்ல எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆபத்தாக இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்கள் தான். கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் எல்லா பலன்களுமே கிடைக்கும். அதனால் கிரகங்கள் முதல்ல எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பொது பலன், உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன் எல்லாமே இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம். நவம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி 6 முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. இதனால் 12 ராசிக்காரங்களுக்குமே ராஜ வாழ்க்கை வாழப்போகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான ராஜ வாழ்க்கை அமையுங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சி அடைந்து தங்களுடைய நிலையை மாற்றுகிறது. அந்த வகையில் நவம்பர் மாதத்தில் 6 கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்கு. இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறப்போகுது. அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ நவம்பர் மாதம் கிரக பயிற்சிகள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஜோதிடத்தில் ஒவ்வொரு மாதமும் நிகழக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் மனிதனுடைய வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 2025 ஆண்டின் நவம்பர் மாதம் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெற இருக்கு. குறிப்பாக இந்த மாதத்தில் நீதிமானாக அறியப்படக்கூடிய சனி பகவான் வகர நிவர்த்தி அடைவது ஒரு முக்கியமான நிகழ்வாகும். அத்துடன் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு போன்ற முக்கிய கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் நிகழ இருக்கு. ஸோ இந்த மாற்றங்கள் தான் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் பலன்களை வழங்கும் என்றாலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு பலன்களை அள்ளி வழங்க இருக்கு. ஸோ நவம்பர் மாதம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த ராசிக்காரங்க யாருங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிதுனம் ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொது பலனில் என்ன கிடைக்குங்கிற பலன்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி எந்தெந்த தேதியில் கிரக பயிற்சிகள் நடக்கும் அப்படிங்கிறத நவம்பர் மாதத்துக்கானதை சொல்கிறேன். நவம்பர் 2025 மாதத்தில் நிகழக்கூடிய முக்கிய கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்குங்க. நவம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார். நவம்பர் 10ஆம் தேதி புதன் பகவான் வகர நிலையில் பயணிக்க இருக்கிறார். நவம்பர் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிலையில் அடைகிறார். நவம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து வெளியேறி விருச்சிக ராசிக்குள்ளே நுழைகிறார். அப்புறம் சனி பகவான் மீன ராசியில் வகர நிவர்த்தி அடைகிறார். அப்புறம் நவம்பர் 26 சுக்கிரன் 2வது முறை பயிற்சியாகி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்குள்ளே நுழைகிறார். ஸோ இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொதுவாக என்ன பலன் கிடைக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பொது பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க.
அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள்ங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எல்லாமே தெரிஞ்சு பயனடைய முடியும். ஃபஸ்ட்டு பொது பலன் என்னங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும். அந்த திறமையுடைய மிதுன ராசினர் இருந்தீங்கன்னா இந்த மாதம் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நேரிடலாம். பயணங்கள் எல்லாமே மேற்கொள்ளுங்க. மன திருப்தியோடு செயலாற்றுங்க. புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கூடும். அது மட்டும் இல்லாமல் பாராட்டும் கிடைக்கும். அதே போல் உடல் சோர்வு உண்டாகும். ஏனெனும் உற்சாகத்தோடு காணப்படுவீங்க. அப்புறம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்கள் தீட்டணும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். அந்த சூழ்நிலையை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க உற்சாகமாக செயல்பட்டிங்கன்னா வேலைகளை உடனுக்குடனே செய்து முடிக்க முடியும். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். அந்த பொறுப்புகள் பதவியை எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். குடும்பத்தோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையை மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. பெண்கள் மன திருப்தியோடு காரியங்கள் செய்தீங்கன்னா சாதகமான பலன் பெறுவீங்க. பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரும். அந்த பயணங்கள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அரசியல்வாதிகள் கூட கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவீங்க. உங்கள் செயல்பாடுகளை மேலிடம் உற்று நோக்கும். கட்சியில் உங்களுடைய சலசலப்புகள்லாம் நீங்கும். தொண்டர்கள் உங்களுடைய சொல்படி நடந்து உங்கள் மனதில் இடம் பிடிப்பாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வருமான உயர பல வழிகளில் பிறக்கும். விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க. வேலைபளு காரணமாக வெளியில் தங்க நேரலாம். மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்தீங்கன்னா கூடுதல் மதிப்பெண் பெற முடியும். பொறுப்புகள் அதிகரிக்கும். அந்த பொறுப்புகளை திறம்பட செய்யணும். இதுதான் உங்களுக்கு பொதுவாக பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத சொல்கிற வாங்க பார்ப்பீங்க. மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். வாகனங்கள் மூலம் லாபமானது கிடைக்கும். சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை, இல்லைன்னா நிறைய பாதிப்பு வரும். விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க. வேலைபளு காரணமாக வெளியில் தங்க நேரலாம். மாணவர்கள் கூட பாடங்களை கவனமாக படித்தீங்கன்னா கூடுதல் மதிப்பெண் பெற முடியும். பொறுப்புகள் அதிகரிக்கும். அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் திருவாதுரையில் பிறந்த மிதுனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவைகளை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்ணலாம். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியோடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நல்லது. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பணவரவு கூடும். கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவு உண்டாகும். அதெல்லாம் நீங்கள் தான் குறைத்துக்கணும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி செயல்படணும். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலன் பெறுவீங்கிறத சொல்லிவிட்டு சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் பரிகாரமாக நவம்பர் மாதம் என்ன செய்யணும்னா, பெருமாளை புதன்கிழமையில் அர்ச்சனை செய்து வணங்கணும். இதனால் திருமணத்தோட நீங்கும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமை புதன் வியாழன். சந்திராஷ்டம தினம் 8-9. அதிர்ஷ்ட தினம் 1, 2, 28, 29. உங்களுக்கான முழுமையான பலன்கள் இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.